அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மினி விலாகும் கூடவே ஒரு ஹாப்பி நியூஸும் தாங்க இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொங்கல் வேணும்னு சொல்லி என் பசங்க கேட்டாங்க. அதனால அவங்க கேட்ட மாதிரியே ஸ்வீட் பொங்கல் செஞ்சு குடுத்தாச்சு. அடுத்து லஞ்சுக்கு மட்டன் செய்யலான்னு சொல்லி முதல் நாள் ஈவினிங்கே மட்டன் எல்லாம் கிளீன் பண்ணி கபாப் செய்றதுக்காக கொஞ்சம் போன்லெஸ் பீஸஸா எடுத்து அரைச்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே மீதம் அந்த மட்டன் பீஸஸையும் மேரினேட் பண்ணி குழம்பு செய்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அத அப்படியே எடுத்து தாளிச்சு வேக வைக்க வேண்டியது தான். அடுத்து அன்னைக்கு கீ ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கீ ரைஸ்க்கும் மட்டன் குழம்புக்கும் சைட் பை சைட் தாளிச்சு வச்சாச்சு. கூடவே கபாப் பீஸஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நான் ஒரு குட் நியூஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நாங்கள் வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது தான். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ரீச் இருந்ததுனால இன்னைக்கு உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் சேல் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஜீரக சம்பா குருணை அரிசி. இந்த அரிசி யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு கீ ரைஸ் கூட செஞ்சுருக்கேன். சேம் ஜீரக சம்பா தான். ஆனால் அதிலே வந்து கொஞ்சம் குருணை அரிசி. இது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி கீ ரைஸ், தேங்காய் சோறு, பிரியாணி எல்லாம் செய்கிற மாதிரி இந்த அரிசியையும் யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ இதோடைய ரேட்டும் வந்து ஜீரக சம்பா அரிசியை விட பாதி ரேட்டு தான். இது கூடவே நாங்கள் சேல் பண்ணக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 வகையான மில்லட் ஃப்ளேக்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். ஜஸ்ட் சூடான பால் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு தேன் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. பசங்களுக்கு முக்கியமாக காலையில் ஸ்கூல் போகும்போது ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளேக்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸ்வீட்னஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே அந்த சிறுதானியத்துடைய ஒரிஜினல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணி இன்ஷால்லா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சென்னையிலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அதுக்கான ஃப்ளேக்ஸ் பேக்கெட் எல்லாம் எடுத்து வச்சு நான் வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தாராளமாக டிஎம் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எங்களுடைய இந்த புது ஆரம்பத்துக்கு இன்ஷால்லா நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.